தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல பரம குடிபோதையில சாப்பிடாமயே படுத்துறாப்புல. நம்ம இளமதி தான் தோசை ஊத்திக்கிட்டு வந்து ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் கொடுத்து படுக்க வைக்கிறாங்க. மறுநாள் காலையில பரமனுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இட்லி மாவு தான் அரைக்கிறாங்களே, அதனால தோசை இட்லி தானாட்டுக்கு. ஸோ ஊற்றி எடுத்துட்டு போய் பார்த்தா அங்கே பரமனை காணோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல மாவு பாக்கெட்டு போடுறதுக்காக நம்ம இளமதி கடை கடையா போய் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ரோட்ல 2 பேரு இந்த பரமனுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பரமன் அடங்கவே மாட்டான். இந்த கலாமா இருக்கிறதுனால அவன் பாரு எல்லாத்தையும் அடிச்சு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்ப இளமதி அத கேட்டுட்டு போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு, நேரா பரமன் சண்டை போடுற இடத்துக்கே போயி சண்டைய நிப்பாட்டி பார்க்குறாங்க நம்ம இளமதி. ஆனா யாரும் சண்டைய நிப்பாட்டுறதா இல்ல. அப்ப அதுல ஒருத்தன் உருட்டக்கட்டைய எடுத்துட்டு வந்து பரமன அடிக்க வர்றப்ப, இளமதி போய் குறுக்கால கைய விட, இளமதி கையில அடிபட்டுருச்சு. ஆனா பரம இருந்துகிட்டு இளமதிய தான் திட்டுறாப்புல. "எதுக்காக நீ குறுக்காலலாம் வர?" அப்படின்னு சொல்லிட்டு. "என் வழியில வராதன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு திருப்பி திருப்பி வர?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அங்க இருக்கிறவங்கலாம், "என்னப்பா உனக்காக அடிபட்டு நிக்கிறா, ஹாஸ்பிட்டல் அழைச்சுக்கிட்டு போகாம இப்படி பேசுறியே?" அப்படின்னு சொல்லி பரமன திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பரமன் வேற வழியே இல்லாம இளமதிய ஹாஸ்பிட்டல் கூட்டிக்கிட்டு போய் இறக்கி விடுறாப்புல. "இல்ல நீ தான் என்னைய உள்ளார அழைச்சுக்கிட்டு போகணும்" அப்படின்னு இளமதி அடம் பிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளாரையும் நம்ம பரமன் அழைச்சுக்கிட்டு போய் டாக்டர செக் பண்ணும் பொழுது, "பெருசாலாம் ஒண்ணும் அடி இல்லம்மா. ஜஸ்ட் ஒரு காயம் தான். சரியாயிடும்" அப்படின்ன உடனே, "ஆமா உன்னை யாரோ அடிச்ச மாதிரி இருக்கே. யார் அடிச்சா?" அப்படின்னு டாக்டர் கேட்க, "நான் என் புருஷன் தான் என்னைய அடிச்சான். வெளியில தான் உட்காந்துருக்கிறாரு. நீங்க எனக்காக ஒரு பொய் சொல்லணும். என் கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். அப்பனா தான் அவரு என்னைய ஒழுங்கா பார்த்துக்குவாரு" அப்படின்னு சொல்றாங்க நம்ம இளமதி. டாக்டரும் இளமதி சொன்ன பொய்ய நம்பி பரமன கூப்பிட்டு திட்டு திட்டுன்னு திட்டி, "இதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மறுக்கட்டுக்கு நான் வர்றப்ப செக் பண்ணுவேன். ஒழுங்கா பார்த்துக்கலன்னா போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவேன்" அப்படின்னு மிரட்டுறாப்புல. ஸோ வேற வழியே இல்லாம பரமனும், "சரிங்க டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு இளமதிய அழைச்சுக்கிட்டு போறாப்புல. இதுக்கப்புறம் என்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.